NCERT 12 Physics Exercise 12.5. A hydrogen atom initially in the ground level absorbs a photon which excites it to n is equal to 4 level. Determine the wavelength and frequency of photon. என்ன சொல்கிறாங்க, ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம வந்து n is equal to 1 சொல்லுவோம். அடுத்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டை n is equal to 2, n is equal to 3 இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போ அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்த n is equal to 1லேருந்து n is equal to 4க்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து போகுது, ஒரு ஃபோட்டான் அப்சர்வ் பண்ணிவிட்டு எக்ஸைட் ஆகுது. என்ன கேட்குறாங்க? லாம்டா. ஸோ லாம்டா கேட்குறாங்க அண்ட் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த எக்ஸைட்டேஷன் வந்துட்டாலே நமக்கு என்ன தெரியும்? இஎனோட ஃபார்முலா தெரியும். -13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை n ஸ்கொயர் நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ நியூ அண்ட் ஹெச் நியூ லெஸ் லாம்டா அண்ட் ஃப்ரீக்வன்சிலாம் இருக்குது. ஸோ எனர்ஜிக்கு ரிலேஷன் என்ன? E is equal to h nu போட்டுக்கலாம். நியூவை c by lambda இப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இப்போது ஹைட்ரஜன் ஹெச்ங்கிறது ஒரு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சிக்கு வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே, 3 × 10⁸. இப்போ லாம்டா வேணும். E வந்து கண்டுபிடிச்சிடலாமா? n1லேருந்து n2க்கு போகக்கூடிய டிஃப்ரென்ஸ் தானே. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு hc by ஈன்னு போட்டுக்கலாமா? அதுவும் டெல்லி நான் போட்டுக்கலாமா? இதை நான் hc by E4 - E1 அப்படின்னு போட்டுக்கலாம்ல. கரெக்டு தானே? சரி, இப்போ E4ஓட வேல்யூ, அதாவது NE4 வேல்யூ என்ன? -13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை 16 இருக்கும். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி வேல்யூ உங்கள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. -0.5 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு தெரியும். அண்ட் n is equal to 1 போட்டோம்னா இந்த இடத்துல 1 போட்டால் -13.6 தான். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூனா 6.626 × 10⁻34. சி என்னது 3 × 10⁸ டிவைடட் பை E4 எவ்வளவு? -0.5 எலக்ட்ரான் வோல்ட். அண்ட் E1 எவ்வளவு? மைனஸ்ன்னு வரும், -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ மைனஸும் நமக்கு என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ஸோ 6.626 × 3 × 10⁻26 divided by இதனாகும் 13.6 -0.85 எலக்ட்ரான் வோல்ட். சரி, இப்போ 13.6 -0.85 என்ன வரும்னா, ஸோ இதை எழுதிக்கலாம். 10⁻26 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இட் இஸ் 12.75 எலக்ட்ரான் வோல்ட். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே லாம்டாவில் இருக்குது. ஸோ லாம்டாவில் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? 1.6க்கு நம்ம மாற்றணும். ஒரு ஜூலுக்கு மாற்றினா தான் நமக்கு லாம்டா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் கிடைக்கும். ஸோ அட் த சேம் டைம் 6.626 × 3 × 10⁻26 divided by 12.75 × 1.6 × 10⁻19 ஜூலில் இருக்கும். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து மீட்டரில் கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ அகெயின் இதை வந்து 6.6 எடுத்துக்கிறேன், இதை 1.6 எடுத்துக்கிறேன். ஸோ 66/16 வரும். ஸோ 2 டேபிளுக்கு போட்டால் இது 33 வரும், இது 8 வரும். ஓகேவா? சரி, இனி ஏதாவது பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியாது. அண்ட் 12.75 கிட்ட இருக்குது. சரி, ஸோ இதை சால்வ் பண்ணலாம். இது 8 இருக்கா? ஸோ 8 போட்டோம்னா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது என்னாகும்? 4.25 கிட்ட வரும். இது என்னாகும்? ஸோ 425 இதை போட்டுக்கலாமா? ஸோ 5 டேபிளுக்கு போடலாமா? சாரி, இது வந்து என்னாகும்? 12 வரும். 4.12. ஓகே, ஸோ இப்போ 4 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ இப்போ 3 டேபிள்ஸ்க்கு இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 3 டேபிளுக்கு இதை கேன்சல் பண்ணால் இது 4. இது 2 வரும், 5 வரும், 4.25 வரும். ஓகே, ஸோ 4.12 divided by 4.25 × 10⁻26 + 19. ஓகே, ஸோ இதை வந்து 412/425 × 10⁻26 + 19 நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்? இட் இஸ் -7 வரும். சரியா? ஓகே, இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 412/425. ஸோ கண்டிப்பாக இது வந்து நியரஸ்ட் பிளேசஸ் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0 போட்டால் இது 9 தான் வரும். ஸோ 425 × 9 போட்டோம்னா 18, 22, 36, 38.
ஓகே 3825. ஸோ இப்போது சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இது 5 வரும், அடுத்தது இங்கே 0 வரும், 11 வரும், அடுத்து 9 வரும், அண்ட் இது 2 வரும். அகெயின் இது 0 போடுறோம். ஸோ 0 போட்டால் கிட்டத்தட்ட அகெயின் 5 கிட்ட வரும். ஸோ 5 போட்டால் இட் இஸ் 12, 21, நோ 5 இல்லை 7, 8 கிட்ட வரும். 8 வந்துன்னா இட் இஸ் 40, 16, 20, 32, சாரி 0.97 கிட்ட வரும். சரியா? ஸோ த ஆன்சர் வந்து 0.97 into 10 raised to -7 மீட்டர். ஓகே, இதை நான் எப்படி எழுதுனா நானோமீட்டர் எழுதுனா 97 நானோமீட்டர் இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ லாம்டாவோடைய ஆன்சர் வந்து இதுதான். இப்போ லாம்டா நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ ஈஸியாக நமக்கு வந்து நியூ கிடச்சிருமா? ஃப்ரீக்வன்சி தான் நம்ம வேணும். ஸோ நம்ம இதுலேருந்து எப்படி எழுதிக்கலாம்? therefore frequency is equal to c by lambda. c எவ்வளவு? 3 into 10 power 8 and lambda எவ்வளவு? 97 நானோ. ஸோ நானோனா 10 power of -9. ஓகே, அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 3 by 97 into 10 power of 8 ப்ளஸ் 9, அப்போ 17 வரும். ஸோ இப்போ 3யும் 97யும் பண்ணும்போது இது 0 வரும், இங்கே 0 வரும். ஸோ 97 இது வரும்போது அகெயின் இட் இஸ் 37, 7, 2, 27, 29 ப்ளஸ் 2, 97. அப்போ இது 3 வரும். ஓகே, இப்போ 3 வரும், அகெயின் 0, அப்போ அகெயின் 0 போடணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதை அப்ராக்சிமேட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 0 வரும்போது அகெயின் என்ன தான் 9 வரும், கிட்டத்தட்ட ஒரு 9. ஸோ த ஆன்சர் இஸ் 0.0309 into 10 power of 17 இருக்கும். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? அப்ராக்சிமேட் பண்ணால் 0.031 into 10 power of 17 போட்டுக்கலாமா? which is equal to 3.1 into 10 raised to 15 hertz. So that's all. ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சியுடைய ஆன்சர். ஸோ இந்த கொஷனுக்கு லாம்டா எவ்வளவு? 97 நானோமீட்டர் அண்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 3.1 into 10 power of 15 hertz. That's all.